ஜிகே பிரதர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேர் வந்து நம்ம ஃபார்மில் இருந்து இன்றைக்கி சேல் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆந்திராவுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் போயிட்டுருக்கு. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இப்போ வாங்க நம்ம அந்த சிக்கை பார்க்க போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேர் பார்த்திங்கன்னா சேல் ஆகிடுச்சு. இந்த பாக்ஸில் வந்து பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சி விட போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த பாக்ஸ் வந்து சேலம் வரையும் தான் போகுது. சேலத்துலேருந்து அதுக்கப்புறம் வந்து ஆந்திராவுக்கு போகுது. ஸோ இந்த பாக்ஸை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு தான் அப்படியே பக்கம் வந்து காட்டுங்க. பக்கம் இந்த பாக்ஸ் இந்த மாதிரி இந்த சைஸில் வந்து அறுத்துக்கலாம். இந்த பாக்ஸு கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும், அப்போ தான் எந்த டேமேஜும் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நாலு சைடும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஹோல்ஸ் பண்ணி இருந்தால் அது வந்து ஃப்ரீயாக இருக்குது. எந்த சிக்குக்கு எந்த ஃபால்ட் ஆகாது. இல்லைனா சிக்கு வந்து உள்ளவே இறந்துடும். ஸோ ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்போது எல்லாமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பேக்கிங் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப லாங்கு போச்சுன்னா கூடையில் அமுச்சு விடுவாங்க பேக்கிங்கு. ஸோ நமக்கு இதே போதும், இந்த அளவுக்கே போதும். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க. 2-3 இடத்துல கூட ஒரு பக்கம் ஓட்டு போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா கோழி வெளியே வந்துடும். சின்னதாக முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 அளவுக்கு சின்னதாக போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு போதும் பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் வேணுனாலே அறுத்துக்கலாம். அங்கே இந்த இடத்துல சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் நான். இன்னும் ஃப்ரீயாக சின்னதாக அவ்வளோ ஹோல்ஸ் போடுறேன்னா மீடியமாக போட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆள் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக அளவுக்கு ஹோல்ஸ் போட்டுட்டு பாருங்கள். அடுத்து எடுத்துட்டேன். ஸோ பேக்கிங் பண்ணும்போது எல்லாமே மாதிரி தான் பண்ணணும். அப்போ வந்து கோழி கொஞ்சம் அந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ டேப் ஃபுல்லாக அடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடில் டேப் வச்சு அடிச்சிருக்கேன். அந்த வெயிட்டாக இருந்துச்சுன்னா அப்புறம் அடியில் பிடிக்கும். ஸோ கொஞ்சம் பெரிய டேப் எடுத்துக்கோங்க. எனக்கு டேப் வந்து இருந்தால் கிடச்சிதுங்க. பெரிய டேப் வாங்கிக்கிறீங்களோ இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். பேக்கிங் கற்று நல்லா டேப்பில் இதோட கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் டேப்பு அது நல்லா இருக்கும் பேக்கிங்கு. இந்த மாதிரி போட்டு வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டேப் போட்டு வச்சுக்கோங்க. தான் வச்சுக்க இதில் போடலாம் நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா இந்த சின்ன பட்டா தான் வந்து இன்றைக்கி சேலாக இருந்த பட்டா. ஸோ யூடியூப்பில் போடல இதை. ஸோ சேலான மட்டும்தான் போடுறேன் இப்போது. ஸோ என்ன சிக்கு வேணாலே கால் பண்ணுங்கள், எடுத்துக்கலாம். சேவல் பட்டா என்னன்னாலையும். ஸோ நல்லா காயின் ஃபேஸில் நல்லா தலை செட்டில் பாருங்கள், அருமையாக இருக்குது. நல்ல முக சுத்தத்தில். ஸோ இது ஒன்று, இன்னொரு ஃபீமேல் சிக்கு ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா 4.5 மாதம் ஆகுது. ஸோ வால் பார்த்திங்கன்னா நல்லா டெம்பர் வால் தான், இன்னும் வால் வந்து கொட்டி வளரல. ஸோ சென்ட்ரல் மட்டும் பாருங்கள், ஓரளவுக்கு தான் வால் இருக்குது. நல்லா அருமையான குவாலிட்டியில் இருக்குது, நல்லா டாப் குவாலிட்டியில் இருக்குது பாருங்கள். நல்ல கவுல் செட்டு, அருமையான கவுல் செட்டு காயினட் ஃபேஸில். சரி, நம்ம அப்படியே வந்து பேக்கிங் பண்ணிடலாம் இதை. ஸோ இந்த பாக்ஸில் பிறகு பாக்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து சேலம் வரையும் தான் வைக்கிறேன். சேலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு நண்பர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வேணாலும் சொல்லுங்கள், நம்ம பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை கற்றுட்டு ஒரு ஃபீமேல் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இந்த பாக்ஸ் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ பெரிய பாக்ஸை எடுத்திருக்கேன் நான். ஸோ அது ரொம்ப சின்னதாக இருக்குது, 2 போட முடியாது அதில். ஸோ அதனால் வந்து இந்த பெரிய பாக்ஸ்லேயே இதை அனுப்பிச்சி விட்றேன். இன்னொரு ஃபீமேல் சிக்கு ஒன்று இருக்குது. சரிங்க, ஃபீமேல் எடுத்துகிட்டு வரேருங்க. இந்த ஃபீமேல் சிக்கு அதுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 3.5 மாதம் ஆகுது இந்த சிக்கு வந்து. ஸோ இது வந்து நல்ல காயின் ஃபேஸில் நல்ல கவுல் டைப்பில் நல்லா சுத்தமாக இருக்குது பாருங்கள்.
பக்கம் வந்து காட்டுங்க. பாருங்கள், நல்லா அருமையான குவாலிட்டியில் இருக்கும் சிக்கு. இது வந்து நல்ல பல் போக போக நல்ல பல் உக்காரும். இன்னும் நல்ல காய் நட்டு மத்துப்பூவில். ஸோ நல்லா தலை செட்டு இருக்குது. இதுக்கும் காயின் ஃபேஸில் நல்ல முக சுத்தம். ஸோ வால் அமைப்பு பாருங்கள். இன்னொரு இந்த குஞ்சு ரெடி ஆகிறதுக்கு ஒரு மாதம் 2 மாதம் ஆகும். அப்போ தான் நல்லா ஃபினிஷிங்காக நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது குஞ்சு. ஸோ இதுதான் பேரை வந்து அனுப்பிச்சி விட்டு போகிறோங்க நம்ம. ஸோ ஏன்னா சிக்கு வேணாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபார்மில் எப்பவுமே சிக்கு இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படியே பேக் பண்ணிடலாம், அவ்வளோதான். நம்ம கட் பண்ணது ஒரு பாக்ஸு, பேக் பண்ணுறது ஒரு பாக்ஸாக இருக்குது. ஸோ நாளைக்கு 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து டிரான்ஸ்போர்ட்டு இருக்குது. ஒரு 11 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. ஸோ ட்ரெயினில் தான் வந்து பார்த்து வச்சுருக்கோம். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மேலே வந்து ஃபோன் நம்பர் மட்டும், கான்டாக்ட் நம்பர் மட்டும் எழுதிக்கலாம். இதில் மேலே உங்களோட கான்டாக்ட் நம்பரும், அப்புறம் நீங்கள் யாருக்கு அனுப்பிச்சுட்றீங்களோ அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் ஸோ மேலே எழுதிடுங்க, பேர் நேமோட. ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா பேக்கிங் முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி தான் பேக்கிங் அனுப்பிச்சுடணும். கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து அனுப்பிச்சி விடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி, நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சார்